நான் போன மாசம் திருப்பதி காட்டுக்குள்ள வருஷத்துல ஒரு நாள் மட்டும் அனுமதிக்கிற ராமகிருஷ்ணா தீர்த்தத்துக்கு போயிருந்தது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த மாசம் மாசி பௌர்ணமிக்கு மட்டும் அனுமதிக்கிற குமாரதார தீர்த்தத்துக்கும் போயிருந்தேன். போன டைம் மாதிரியே காலையில நேரமா திருப்பதி மலை மேல இருக்கிற பாப விநாசங்கிற இடத்துக்கு பஸ்ல வந்துட்டு சுட சுட இவங்க அன்னதானமா போட்ட பொங்கலை சாப்பிட்டு மதிய சாப்பாட்டுக்காக தந்த புளியோதரைய பார்சல் வாங்கிட்டு காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சேன். 4 கிலோமீட்டருக்கு நடக்கிற இந்த ட்ரெக்கிங் ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் செங்குத்தலாவும் பாதி தூரத்துக்கு கடுக்காய் மரங்களுக்கு நடுவில் நடக்கிற மாதிரி தான் இருந்தது. நம்ம நடக்கும் போதே தாகத்தை தீர்க்க நடமாடும் தண்ணீர் டேங்க், மருத்துவ உதவிக்கு ஃப்ரீ மெடிக்கல் சென்டர், பாதி தூரத்துல இளப்பாறை, பந்தல், குடிதண்ணீர்னு நல்லாவே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே நடந்தா பாதை சரிவா கீழ் நோக்கி போனதோட அடர்ந்த மரங்களுக்குள்ள பெரிய பெரிய கற்கள், பாறைகள் மேல நடக்கிற மாதிரி இருந்தது. போற வழியிலேயே பாறை இடுக்குல இருக்கிற அம்மனை வழிபட்டுட்டு பாறையோட ஒரு விளிம்புல இறங்க ஆரம்பிச்சதுல கூட்டத்தை கட்டுப்படுத்த கயிறு கட்டி தடுத்து 1 மணி நேரமா நிக்க வச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் ரியல் அட்வென்ச்சரே தொடங்குச்சு. ஆமாங்க, பெரிய பாறையில செங்குத்தலா கீழ் நோக்கி கம்பியை பிடிச்சுக்கிட்டும் கயிறை பிடிச்சுக்கிட்டும் கர்ணம் தப்புனா மரணம்னு பயந்துகிட்டே இறங்குனதுல ஒரு வழியா கடைசியா இருந்த ஏணி வழியா இறங்கி பெரிய பாறை இடுக்குள்ள மறைந்திருந்த ரகசிய தீர்த்தமான குமாரதாரா தீர்த்தம் விழுற காட்சியை பார்க்கவே ரம்மியமா இருந்தது. அப்புறம் என்ன, குளிர்ந்த இந்த குமாரதாரா தீர்த்தத்துல குளிச்சுட்டு தீர்த்தத்துக்கு பக்கத்துல பாறை இடுக்குள்ள இருந்த முருகரை வணங்கிட்டு பட்டைய போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிட்டோம். இந்த குமாரதாரா தீர்த்தத்தை விட பிரம்மாண்டமான தும்புரு தீர்த்தம் அடுத்த மாதம் பங்குனி பௌர்ணமிக்கு ஓபன் ஆகுது. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்றேன்.